சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அப்ப யார் சமாதானத்தின் தேவன்? இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன். நம்முடைய வாழ்க்கையில யார் சமாதானத்தை தருகிறது? இயேசு சமாதானத்தை தருகிறார். இன்றைக்கு நாம் யாரை நோக்கி கடந்து போகிறோம் என்பதை நாம் இன்றைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நாம் நாமே சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு இளைப்பாறுதலை தேடி நாம் யாரை நாடி போகிறோம்? மனிதனை நாடி போகிறோமா? உலகத்தை நாடி போகிறோமா? இல்லை குடும்பங்களை நாடி போகிறோமா என்று நாம் சிந்திக்கணும். நமக்கு இளைப்பாறுதல் தருகிறது யாரு? இயேசு. அப்போ எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இயேசுவின் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலின் சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன தெரியுமா? சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் தெரியுமா? இருளில் கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். கலிலேயா ஜனங்கள் இருளில் கிடந்தார்கள். அந்த இருளில் கிடந்த அறியாமையை அறிவுக்கு நேராக மாற்றுவதற்காக இயேசு கடந்து வந்தார். இன்றைக்கு புறஜாதிகளாய் இருக்கிற நம்மையும் இயேசு தேடி வந்திருக்கிறார். அவர் தேடி வந்திருக்கிறார் எதற்காக? சமாதானம் கொடுக்கும்படியா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நமக்கு என்ன தரும்படியா வந்திருக்கிறாரு? சமாதானம் தரும்படியா வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயங்களிலே சில வேளை குடும்பங்களிலே வந்திருக்கிற பிரச்சனை நம்மை என்ன செய்ய வைக்கிறது? சமாதானத்தை அற்றுப்போக வைக்கிறது. அப்ப அந்த சமாதானத்தை தருவதற்காக இன்றைக்கு இயேசு நம் நடுவிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை நம்ம மேல என்ன செஞ்சிருக்கிறாரா? வைத்து போயிருக்கிறார். என்ன? யோவான் சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 24 சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன செய்கிறது? உங்க இருதயத்துல இருக்கிறது. நீங்க என்ன செய்யண்டா? கலங்கவும் வேண்டாம், பயப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? சமாதானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன் கலங்கக்கூடாது? நமக்காக இயேசு ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக இயேசு ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? சமாதானம் இல்லாதவர்களுக்கு அவர் சமாதானத்தின் தகப்பனாக இன்னைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை உறவுகள் இல்லைன்னு சொல்லி நம்ம கஷ்டங்களை நம்ம ஷேர் பண்ணினீங்க. ஐயா, உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரை பிடிக்கணும். அவர் தான் சமாதானத்தை. அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நம்ம இடத்துல பேசினா ஆறுதல் இருக்காது ஐயா. 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் ஆறுதல் பேசுவாங்க. அது நமக்கு சமாதானத்தை தராது. ஆனால் நாம் தேவனோடு இயேசுவோடு செலவிடுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொண்டு வரும். நம்முடைய இருதயங்களிலே காணப்படுகிற பாரத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஏன் தெரியுமா? இயேசு நமக்காய் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த சமாதானத்தை நம்ம தேடணும். அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் சமாதானத்தை கொடுக்கிறாரு. அவர் சொல்ற பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ யாருக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்ய மாட்டா? பெருமையாக விட மாட்டார். இன்னைக்கு நாம் விசுவாசிக்கணும். எனக்காய் இயேசு மரித்திருக்கிறார். எனக்காய் இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். எனக்காய் இயேசு இந்த உலகத்திலே சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருவேளை அவரை அதிகமாக விசுவாசிக்காமல் இருந்தா, இன்னைக்கு முதல்ல கர்த்தர் என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில என் அப்பா என் சூழ்நிலையை மாற்றுவா, என் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுவா, தலைகீழாக இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவா, பண தேவைகளை சந்திப்பா. எதனால நம்ம கர்த்தரின் மேலே பற்றி கொள்ளணுமோ அதை நமக்காக இயேசு கற்றுத் தருவார். அல்லேலூயா. அவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனுஷனை விசுவாசிக்கிறோம், உலகத்தை விசுவாசிக்கிறோம், இல்லைன்னா நம்ம இந்த ஊர் தலைவர்களை நம்ம விசுவாசிக்கிறோம். சில நன்மைகளுக்காக அநேக தேவைகளை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் நம்ம முதல்ல யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தருவார். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இருளை மாற்றுவா, எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவா, எங்கள் பிள்ளைகளின் சூழ்நிலைகளை மாற்றுவா, எங்கள் வீடு வைப்பதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பா, என்னை பார்ப்பதற்கான தேவைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் என்று அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும்போ அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுறோம்.
அல்லேலூயா. நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறினா அப்பா நமக்கு பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் செய்வான். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்வான். எப்படியாவது யார் மூலமாவது நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை நாம் கர்த்தர் செய்வோம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் தெரியுமா ஐயா? நாம் இயேசுவை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நாம் இயேசுவை விசுவாசிக்கணும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் கலங்க வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? இயேசு நமக்காக மரித்தார். ஆனால் அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்திருக்கிறார். அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கு நம் இருதயத்துக்குள்ள அவர் வசிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் என் ஆலயம். அல்லேலூயா. நாம் யாரு தெரியுமா? நம் சரீரம் என்ன தெரியுமா? அது இயேசுவினுடைய ஆலயம், இயேசு வசிக்கிற வாசஸ்தலம். அப்போ நம்முடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அசுத்தமான ஒன்றை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? இது இயேசுனுடைய பரிசுத்தமான ஆலயம். இதுக்குள்ள அவர் வசிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ள வந்தா எப்பாற்பட்ட சமாதானம் உண்டாகும், எப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், எப்பாற்பட்ட சந்தோஷத்தை நமக்கு தருவார். ஐயா, பாடுகள் ஒருவேளை மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் வரலாம். ஆனால் அந்த பாடுகளிலும் ஏசப்பா நம்மோடு கூட இருந்தால் நமக்கு மிகுந்த ஒரு சமாதானத்தை நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையில் தருவார், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தருவார். இன்னைக்கு அந்த இயேசு என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் வரணும். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் இருதயத்தில் வாங்கப்பா, என்னோடு வசிங்கப்பா. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். ஒருவன் என் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள் பிரவேசிக்கணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களுக்குள்ளே வசிக்கணும்னு. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும்னு, உங்களோடு பேசணும்னு, உங்கள் தேவைகளை சந்திக்கணும்னு ஏசப்பா என்ன செய்கிறார் தெரியுமா? காத்துக்கொண்டே இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் இருதயத்தை திறக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்தா ஏசப்பா உங்களுக்குள்ளே வசிப்பார். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் பலவீனங்களை மாற்றுவார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ என் தேவன் நமக்கு என்ன செய்வாரா? சகாயம் பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? சகாயம் பண்ணுகிறார். நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார். நாம் என்னென்ன காரியத்துக்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசி, இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா.